ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் ஸ்கின் நல்ல ஒரு சைனிங் கொடுக்குங்க, நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கிறதுனால. அதுக்கு முன்னாடி நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த சாத்துக்குடி ஜூஸ் தாங்க பண்ண போகிறோம். சாத்துக்குடி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு நம்ம ஜூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜூஸ் அதிகமாக கிடைக்குங்க. அப்புறம் ஜூஸ் கொஞ்சம் கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஜூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஐஸ் கட்டி முன்னாடியே நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஜூஸ் பண்ணி முடிக்கும்போது இந்த ஐஸ் கட்டி கரைஞ்சிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நாட்டு சக்கரை போடுறேங்க. நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ என்ன செய்யுங்க, இந்த சர்க்கரை சேர்க்காமல் வெறும் ஜூஸ் மட்டும் நீங்கள் அடித்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆகுங்க. இது நீங்கள் காலையில் ஒரு நேரம் உணவாகவே எடுத்துக்கலாம். இந்த பழங்களோட ஜூஸ். எதுக்காக ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போவுமே ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜூஸ் சர்க்கரை சேர்த்து குடிப்போம். அதனால தான் ஜூஸ் குடிக்காதீங்கன்னு சொல்கிறது. இப்போ பாதியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் புழிஞ்சுக்கலாம். நம்ம 2 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாங்க இந்த ஜூஸ். இந்த ஜூஸ் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகத்துலேயே அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் தெரியும். அடிக்கடி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண் கீழே இருக்க கருவளையம் எல்லாமே மாறுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஜூஸ். உடம்புக்கு முடியாதவங்களெல்லாம் பார்க்க போனால் பார்த்துங்க, சாத்துக்குடி வாங்கிட்டு போவாங்க. அது எதனால் அப்படின்னு சொன்னால் உடனடி ஒரு தெம்பு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால. அதே டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு அழகும் கொடுக்குங்க இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வர்றதுனால. டெய்லியும் இந்த ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்புறம் வயதான தோற்றத்தை தள்ளி போடக்கூடியது இந்த சாத்துக்குடி. அதனால் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கின்ல வர கரும்புள்ளி, பரு இது எல்லாமே அவாய்ட் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு டெய்லி நீங்கள் இந்த பழத்தோட ஜூஸ் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. அவங்களோட வளர்ச்சிக்கு, அவங்களோட ஞாபகத்திறன், அப்புறம் உடல் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் ஒரு சிலர் பாருங்கள், இந்த சொலையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. அது சட்டுன்னு ஒரு கசப்பு தன்மை வந்துடுங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. உங்களால் இந்த ஜூஸை வாங்க முடியலை அப்படின்னு சொன்னாக்க இது பிளாஸ்டிக்லேயும் சில்வர்லேயுமே இது மாதிரி கிடைக்குது. டிஃபன் பாக்ஸ் மாதிரி சைஸில் கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது புழிஞ்சு எடுக்கிறதுக்கு, இந்த ஜூஸ் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதுங்க. நான் இந்த ஜூஸ் ஒரு 3 பேருக்கு சரியாக வரும். தண்ணி சேர்க்கலைங்க. தண்ணி சேர்க்காம இந்த ஜூஸ் போட்டிருக்கேன். தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. நம்ம ஐஸ் கட்டி இருக்க தண்ணி போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக புழிஞ்சு எடுத்துருச்சுன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸில் வர இந்த ஜூஸர்லேயுமே விலை கம்மியிலே கிடைக்குதுங்க. அதுலேயுமே நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே நம்ம ஜூஸ் நம்ம குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாங்க, இல்லை வடிகட்டிக்கிறதா இருந்தாலும் வடிகட்டிக்கலாம். ஏன்னா விதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியிலேயே வந்துருச்சு, அந்த வடிகட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். சூப்பராக வெயிட் லாஸ் ஆகக்கூடிய, உடனடி அழகு குடிக்கக்கூடிய சூப்பரான சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான திக்கான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, சாத்துக்குடி ஜூஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.